அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் நமக்கு அறிவிக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல 2531வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்-நுஜூமு அமனத்துல் லிஸ்-ஸமா, நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பு. ஃபஇதா தஹபத்தின் நுஜூம் அத்தஸ்-ஸமாஅ மா துஅத், நட்சத்திரங்கள் போய்விட்டால் உலக அழிவு வந்து விட்டால். நட்சத்திரங்கள் முழுக்க போய்விடுவது உலகம் அழிவதற்கான அடையாளம். நட்சத்திரங்கள் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அதுதான் வானம் சுருட்டப்படும். இந்த உலகத்தின் அழிவு நாள் வந்துவிடும். அவை இந்த நட்சத்திரங்கள் இருந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் மறுமை நாள் வராது. மறுமை வந்துவிட்டால் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். நட்சத்திரங்களை இல்லாத ஒரு வானத்தை மனிதன் பார்ப்பான். அப்பொழுது வானத்திற்கான வாக்களிக்கப்பட்ட அதனுடைய முடிவு காலம் நெருங்கிவிடும். அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்ற வரை பாதுகாப்பு வானத்திற்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறாங்க, நான் அமானத்துல் லி அஸ்ஹாபி, நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பு. எப்படி நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்போ அது போல நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். ஃபஇதா தஹப்து, நான் போய்விட்டால் அத அஸ்ஹாபி மா யுஅத், என் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். என்னுடைய மரணம் வந்துவிட்டால் என் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள் அது வந்துவிடும். எப்படி நட்சத்திரங்கள் போய்விட்டால் வானம் அதனுடைய முடிவை எட்டுகிறதோ அது போல நான் போய்விட்டால் என்னுடைய தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட முடிவை அவர்கள் எட்டுவார்கள். அவருடைய வாழ்க்கை சோதனையிலே தள்ளப்படும். ஆகவேதான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹுடைய மரணம் வரைக்கும் தான் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு மத்தியில எந்த குழப்பமும் ஃபித்னாக்களும் வரவில்லை. உமர் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 6 வருடம் ஆகும்போதே அவர்கள் தாங்கள் வாழும் போதே பிரச்சனைகளை முஸ்லிம் சமூகத்தில் எதிர்கொள்கிறார்கள். அதில் முதல் பிரச்சனை ஹவாரிஜுடைய பிரச்சனை. உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிராக, ஹலீஃபாவுக்கு எதிராக, ஆட்சியாளராக இருக்கிற அமீருல் முஃமினீனுக்கு எதிராக அவதூறுகளையும் பொய்களையும் சொல்லி அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிற வேளையில இறங்கினார்கள் ஹவாரிஜ்கள். அப்படி உச்சகட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதான கொல்லப்பட்டாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கின்ற காலம்தான். அப்போ உஸ்மானுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்து விட்டது. ஏன்னா ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, உஸ்மானுக்கு வாக்களிக்கப்பட்டது என்னன்னா ஷஹீதாவுடைய அந்தஸ்து. அதுதான் அவருடைய மரணம். அப்ப ஹவாரிஜ்களுடைய ஃபித்னா சஹாபாக்கள் இருக்கும் போதே வந்துச்சு. இதை சஹாபாக்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க, பார்க்கிறாங்க, கண் கூட பார்க்கிறாங்க. அவர்கள் இருக்கும் போதே விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் வந்து விட்டாங்க. அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. அதுவும் ஹவாரிஜ்களால் கொல்லப்படுறாங்க. அலி ரலியல்லாஹுடைய மரணம் அதே காலகட்டத்தில் தான் ஷியாக்கள், ராஃபிதாக்கள், சஹாபாக்களே காஃபிர்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் ஃபித்னாக்கள் உருவாக்கியவர்கள் அவர்கள் கிளம்புறாங்க. சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் எப்பேற்பட்ட ஒரு சோதனையான ஒரு வரலாறு சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும்போது ஏற்படுத்துகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வை நம்ம இழந்து விட்டோம், ஆகவே நமக்கு இந்த நேரத்தில் இந்த சோதனை எல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்கிற நிலைமையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோதனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லிவிட்டாங்க. நான் போய்விட்டால் அது நடக்கும். அந்த சோதனையில் ஒன்றுதான் சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை விஷயத்தில், அவர்களது ஷஹீதான விஷயத்தில் அவர்களுடைய கொலைக்கு பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. முஆவியா, அலி அவர்களுக்கு மத்தியிலே மோதல் ஏற்படுகிறது. குழப்பங்கள் விளைகிறது, சோதனைகள் கிளம்புகிறது. அப்ப இந்த பிரச்சனைகள், ஜமல் யுத்தம் நடக்கிறது. சஹாபாக்கள் 2 சாராராக இருக்கிறாங்க. 2 சாராருமே ஒரு சத்தியத்துக்காக நிற்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல அவருடைய கொலைக்கு பழி தீர்க்க வேண்டும், வாரிசுதாரர் அப்படிங்கிற முறையில் முஆவியா நிற்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பையத் செய்ய மாட்டேன் என்று மறுக்கிறார். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக பையத் செய்ய மறுக்கின்றவர் மீது போர் தொடுப்பது அவர்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இதை நாங்கள் செய்ய வேண்டும், சுன்னா என்பது நீங்கள் கட்டுப்படுவதுதான் என்று சொல்லி அவர்கள் படையெடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சோதனை பாருங்க ரசூலுடைய மரணத்தால் வந்தது. அப்ப இதுல அவர்கள் எல்லோரும் நேர்வழியில் இருக்கின்றவர்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த சோதனையை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தால் சந்திக்க வேண்டிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பு என்பது முஸ்லிம் உம்மத்திற்கு அவர்கள் ஒருவர் இன்னொருடன் மோதுகின்ற நிலைக்கு தள்ளிவிடும்.
என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு பக்கம் போர் நடக்கிறது, இன்னொரு பக்கம் இஸ்லாமுக்கு எதிரான போர். முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக அல்லது முனாஃபிக்குகளால் இஸ்லாமுக்கு பிரச்சனைகள் வருகிறது. ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவன் ஒரு யூதன். அவன் முஸ்லீம் ஆகிவிட்டு அதே காலகட்டத்தில் அடுத்தடுத்து அவன் முஸ்லிம் மத்தியில் பல குழப்பங்களை உருவாக்குகிறான். இப்படியே பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து அல்லாஹ்வுடைய தௌஹீத் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பண்புகளை ஈமான் கொள்ற விஷயத்தில், அவனுடைய சிஃபாத்துகளை நம்புகிற விஷயத்துல நிறைய குழப்பங்கள். அப்படியே வரலாறு அப்படியே பின்னோக்கி பார்க்க நமக்கு தெரியும் என்னென்ன குழப்பங்களை எல்லாம் முஸ்லிம் கல்வியாளர்கள், இமாம்கள் அவங்களுடைய காலத்தில் எதிர்கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இருந்திருந்தா ஒரே வார்த்தையில அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இல்லாத சூழல்ல இந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிவுதான் எதுவும் இறுதியானது. அப்ப அந்த ஆதாரங்களை வைத்து ஒரு பக்கம் உலமாக்கள் சட்டம் என்ன, மார்க்கம் எது என்பதை விளக்குறாங்க. குர்ஆனுடைய ஆயத்தை ஆதாரங்களை வைத்து தெளிவுபடுத்துகிறாங்க, ஹதீஸ்களை தெளிவுபடுத்துகிறாங்க. ஹதீஸ்களுக்கும் ஒரு சோதனை வருது. ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்வின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய சோதனை அப்படி என்றால், முஸ்லிம்களில் இருக்கிற பெயர் தாங்கிகள் அல்லது முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வின் பெயரால அல்லது ஷியாக்கள் ரசூலுல்லாஹ்வின் பெயரால தங்களுக்கு கூட்டங்களுக்காக, தங்களுடைய கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக, இயக்கத்தை வளர்ப்பதற்காக பொய்களை ரசூலுல்லாஹ்வின் மேலே ஏற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா சோதனையும் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்படும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅன அமானத்துன், நான் தான் பாதுகாப்பு, லி அஸ்ஹாபி, என் தோழர்களுக்கு நான் பாதுகாப்பு. ஃபஇதா தஹப்து அதா அஸ்ஹாபி மா யுஅதூன், நான் போய்விட்டால் என் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். வ அஸ்ஹாபி அமானத்துல் லி உம்மதி, என்னுடைய தோழர்கள் என் உம்மத்திற்கு பாதுகாப்பு. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை சொல்லுகிற இடம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇதா தஹப அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் போய்விட்டால், அவருடைய காலம் போய்விட்டால், அவர்கள் எல்லோரும் இறந்து விட்டால் என்ன ஆகிவிடும்? அதா உம்மதி மா யுஅதூன், என் உம்மத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அதுதான் ஏராளமான ஃபித்னாக்கள். இன்று நம்மோட ரசூலுல்லாஹ்வும் இல்லை, அவருடைய தோழர்களும் இல்லை. எல்லா குழப்பங்களையும் சோதனையும் தாங்கி எதிர்கொண்டுதான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சோதனை இது! சுப்ஹானல்லாஹ். இதை ரசூலுல்லாஹ் இது சொல்லும் போது அழகான உதாரணத்தை வச்சுதான் தெளிவுபடுத்துறாங்க. எப்படி இந்த உலகத்தின் பாதுகாப்பு வானத்தில் இருக்குதோ, நட்சத்திரங்கள் இருக்குதோ, அது போலத்தான் ரசூலுல்லாஹ் இருப்பது சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு. எப்படி ரசூலுல்லாஹ் இருப்பது சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு, ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கே பாதுகாப்பு. ஏனென்றால் மார்க்கம் யார் வழியா அறியப்படும்? சஹாபாக்கள் வழியா. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சஹாபாக்கள் யார் வழியா அறிந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ் வழியா. அப்போ இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சரியான கல்வி உள்ள தோழர்களின் கூட்டத்தை ரசூலுல்லாஹ் விட்டு போகிறாங்க. அவர்கள் போய்விட்டால் மக்கள் உடைய நிலைமை மோசமாகிவிடும். ஆகதான் இன்னைக்கு எத்தனை வழிகேடுகள், வழிகட்ட கூட்டங்கள், சுன்னாவுக்கு முரணாக பிதஅத்துகளை மார்க்கமா நம்பக்கூடியவர்கள் உருவாகி இருக்கிறார். இதெல்லாம் எதுடைய விளைவு? ரசூலுல்லாஹ் போனதுடைய விளைவு. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் மிகப்பெரிய சோதனைங்கிறத இந்த ஹதீஸின் வழியாக நாம் இது தெரிந்து கொள்கிறோம். அப்போ மக்கள் மிகப்பெரிய குழப்பங்களில், மன இச்சையான கொள்கைகளில், தன்னுடைய மண்டையில உதிப்பதை எல்லாம் மார்க்கம் என்று நம்புவதில்லை, அது மார்க்கத்தின் பெயரால் தைரியமாக அசட்டுத்தனமாக துணிந்து பொய் சொல்வதில்லை, அல்லது தன்னுடைய கற்பனையைத்தான் மார்க்கம் என்று நம்புவதில்லை, அவர்கள் சாதாரணமாக அதை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள்.